அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் இறை அருளை தேடக்கூடிய விஷயத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த மனிதனுடைய ஈமான் எவ்வாறு நிலை பெற வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டோருக்கு அவர்களின் உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்து உருக நேரம் வரவில்லையா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த வசனத்தை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, புரட்சி காண வேண்டும் என்பதாக எண்ணக்கூடிய, அதுவும் அதிவிரைவில் காண வேண்டும் என்பது இன்றைய நில உலகில் வாழக்கூடிய அனைத்து துறையினரின் அறைகூவலாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்குறோம். உலக சுகங்களை தேடுவதில் மக்களிடத்தில் காணப்பட்ட அவசரம் இறை அருளை தேடுவதில் ஏன் இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தினுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. உலக விஷயத்தில் எப்படியெல்லாமோ தீவிரம் காட்டக்கூடிய நாம் அதை தேடுகின்ற விஷயத்தில், அந்த உலக சுகங்களை அடைகின்ற விஷயத்தில் நாம் காட்டக்கூடிய தீவிரம் இறை அருளை தேடுகின்ற விஷயத்தில் இல்லாமல் போய்விட்டதுதான் ஒரு ஆதங்கம் என்பதை இறைமறை வசனம் நமக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு நன்மையான விஷயங்களில் எவ்வாறெல்லாம் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க, அதை உடனே செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் உது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு தோழர் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறாங்க. அப்படி சலாம் சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உது இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பதில் சலாம் கூறுவது குறையாக தோன்றி இருக்கிறது. அதாவது உது இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம பதில் சலாம் கூறினா அது ஒரு குறையாகிவிடுமே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தோன்றியது. உடனே என்ன செஞ்சாங்க, தயம்மம் செய்துவிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த தோழருக்கு பதில் சலாம் சொன்னாங்க. அதை பார்த்த மற்றொரு தோழர் கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, யார ஸல்லல்லாஹ், தாங்கள் உது செய்ய இருக்கிறீர்கள், எனவே உது செய்துவிட்டு பதில் சலாம் கூறியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொன்னாங்களா, அதுவரை நான் உயிரோடு இருப்பேனா என்பது என்ன நிச்சயம் இருக்கின்றது என்பதாக கேட்டாங்களாம். அந்த பதில் சலாம் சொல்லாமல் நான் மரணித்து விட்டால் அதற்கு நான் குற்றம் புரிந்தவனாக ஆகிவிடுவேன் அல்லவா அப்படிங்கிறத சொன்னாங்களாம். இப்படி நன்மையினுடைய விஷயத்தில் எவ்வளவு தீவிரமானவர்களாக, அருளை தேடுகின்ற விஷயத்தில் தீவிரமானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகிய உபதேசம். அது மட்டுமல்லாமல் ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்ட பின்பு திடீரென என்ன செஞ்சாங்க, தங்களுடைய தோழர்களிடத்துல சற்று நேரம் நீங்கள் அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க. அவர்கள் இந்த செயலை தோழர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. நிலையை அறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க ஒரு வார்த்தை, யுத்த
போரினுடைய வெற்றி பொருள்களில் என் பங்காக கிடைத்த பொருட்களை ஏழைகளுக்கு விநியோகிக்க கூறியிருந்தேன். அதில் ஒரு தங்க கட்டி விநியோகிக்கப்படாமல் இருந்து விட்டது. இப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எனவே அதை ஒருவருக்கு கொடுக்க சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, தங்களுடைய தோழர்களிடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த தோழர்கள், யார சொல்லலாம், அதை தொழுதுட்டு போய் நீங்க கொடுத்துருக்கலாமே என்பதாக கேட்ட பொழுது, அதை கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு மரணம் வந்துவிட்டால் அந்த அமலினுடைய விஷயத்துல நான் தாமதப்படுத்தியதாக ஆகிவிடுமே, அதனால தான் எனக்கு நினைவுக்கு வந்தவுடனே அந்த காரியத்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். இதுதான் அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் அல்லாஹ்னுடைய அருளை தேடுகின்ற விஷயத்துல நாம தீவிரம் காட்ட வேண்டும். உலகத்துக்காக வேண்டி, உலகத்தினுடைய சுகத்துக்காக வேண்டி எவ்வளவு தீவிரம் காட்டுறோமோ அதை விட பன்மடங்கு நல்ல அமலின் பக்கம் தீவிரம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பினுடைய ஒரு சாராம்சமாகவும், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு சிலவங்க என்ன செஞ்சாங்க, பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி நிதி கேட்டு வந்தாங்க. உடனே இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சாங்க, தனது இடது கையால சிறிது தொகையை என்ன செஞ்சாங்க, அன்பளிப்பு செஞ்சுட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இந்த செயலால் வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க, மனம் வருத்தப்பட்டாங்க. என்ன இப்படி இடது கையால இப்படி கொடுக்குறாங்களே, என்ன ஒரு பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணத்துல கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையை அறிந்த இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, தாங்கள் என்னிடம் நிதி வேண்டிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு நான் என்ன செஞ்சேன், முடிவு செஞ்சேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை உங்களுக்கு நான் கொடுப்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன், முடிவு செஞ்சேன். அப்போது பணம் என்ன செஞ்சு, என்னுடைய இடது கைக்கு சமீபத்துல இருந்துச்சு. அதனால வலது கையால் எடுத்து கொடுப்பதற்கு முயல்வதற்கு முன்பு எனது முடிவுல ஏதாவது மாற்றம் நிகழ்ந்து விடக்கூடாது என்றுதான் இடது கைக்கு பக்கத்துல இருந்தவொன்னு அப்படி இடது கையால நான் எடுத்து கொடுத்துட்டேன். மற்றபடி தவறான அந்த கண்ணோட்டத்துல என்னை பார்க்காதீங்க. ஏன்னா வலது கையால எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் என்னுடைய உள்ளம் மாறிவிடக்கூடாது அல்லவா, அதுக்காக வேண்டி அந்த நன்மையினுடைய விஷயத்துல நான் தீவிரப்படுத்தினேன் அப்படிங்கிறத சொன்னாங்களா அன்பானவர்களே. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மை செய்கின்ற விஷயத்துல தீவிரம் காட்ட வேண்டும் என்பதை, இறை அருளை பெற வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு இந்த வரலாற்று பின்னணிகள் தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய அருளை பெற்ற நன்மக்களாக புத்தம் புதிய இந்த வருடத்தை நாம் துவங்கக்கூடிய நாம் எல்லா வகையிலும் நன்மையின் பக்கம், அல்லாஹ்னுடைய அருளின் பக்கம் தீவிரம் காட்டக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.